திருப்பூர் மாவட்டத்தில் தேர்தல் பணிக்காக பயன்படுத்தப்பட்ட வாகனங்களுக்கு ஒப்பந்த நிறுவனம் உரிய வாடகையை வழங்கவில்லை என டாக்ஸி உரிமையாளர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளனர். வாகனங்கள் இயக்கப்பட்ட நாட்களை குறைத்து காட்டியும் குறைந்த வாடகை தொகையை வழங்கியும் முறைகேடு நடப்பதாக ஓட்டுநர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தங்களுக்கு சேர வேண்டிய நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே கருக்காக்குறிச்சியில் உள்ள செல்லியம்மன் மற்றும் அகோர வீரபத்ர சுவாமி கோவில் திருவிழாவை முன்னிட்டு முளைப்பாரி எடுப்பு விழா விமர்சையாக நடைபெற்றது. 1000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் நவதானிய முளைப்பாரிகளை சுமந்து ஊர்வலமாக சென்று நொண்டி ஐயனாரை தரிசித்தனர். பின்னர் குடத்தை 3 முறை சுற்றி வந்து முளைப்பாரியை நீரில் விட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். தேனி மாவட்டம் சின்னமனூரில் உள்ள சிவகாமியம்மன் உடனுறை பூல நந்தீஸ்வரர் திருக்கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான 2ஆம் நாள் தேரோட்டம் கோலாகலமாக தொடங்கியது. செவ்வாய்க்கிழமை திருக்கல்யாண உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து புதன்கிழமை மாலை திருத்தேரோட்டம் தொடங்கியது. சிவப்பு நிற பட்டுடையில் அலங்கரிக்கப்பட்ட சிவகாமியம்மன் பூல நந்தீஸ்வரருடன் திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். மேளதாளங்கள் முழங்க அரோகரா கோஷத்துடன் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரின் வடம் பிடித்து இழுத்தனர். தென்காசி மாவட்டம் இளஞ்சியில் உள்ள பழமை வாய்ந்த திருவிரஞ்சிக்குமார் கோவில் சித்திரை தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. பெரிய தேரில் வள்ளி மற்றும் தெய்வானையுடன் முருகர் எழுந்தருட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து தரிசித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பகுதியில் அரை மணி நேரத்திற்கு மேலாக சூறைக்காற்று இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் கோடை வெயில் வாட்டி வதைத்து வருவதால் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கியுள்ளனர். இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக இடி மற்றும் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த காற்றுடன் மழை பெய்தது. புதுக்குடி, கருங்குளம், செய்துங்கநல்லூர் பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. கடும் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் மழையின் காரணமாக இதமான சூழல் நிலவுகிறது. சென்னை திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் உள்ள தனியார் உணவகத்தின் கழிவுநீர் சாக்கடையை மீறி சாலையில் வடிந்தோடியதால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்தனர். குறிப்பாக கழிவுகளுடன் எண்ணெய் பிசுபிசுப்பும் கலந்ததால் இருசக்கர வாகனங்கள் வழுக்கி விழுந்து விபத்து ஏற்படும் சூழல் நிலவியது. தனியார் உணவகத்தின் சார்பில் கழிவுகளை அகற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் கழிவுநீர் இணைப்புகளை அதிகாரிகள் முறைப்படுத்தாததே இதுபோன்ற பாதிப்புகளுக்கு காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் போதிய மழையின்றி செடிகள் கருகியதால் சந்தையில் 1 கிலோ தக்காளியின் விலை கிடுகிடுவென்று உயர்ந்துள்ளது. பாலக்கோடு சந்தையில் 1 கிலோ தக்காளி 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இது விவசாயிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கூடிய போதிலும் கடும் கோடை வெயிலால் தக்காளிகள் செடியிலேயே கருகுவது வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. ஒசூரில் பொதுச்சாலையை காங்கிரஸ் எம்பி கோபிநாத் ஆக்கிரமிப்பு செய்துள்ளாரா என்று ஆய்வு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவிட்டுள்ளது. சிங்காரவேலு முதலியார் தெருவில் 50 குடும்பத்தினர் வசிக்கும் பகுதியில் பொது சாலையை காங்கிரஸ் எம்பி கோபிநாத் ஆக்கிரமித்து இரும்பு கேட் மற்றும் கடைகள் கட்டியிருப்பதாக தொடுக்கப்பட்ட வழக்கு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், K சுரேந்தர் அடங்கிய அமர்வில் விசாரிக்கப்பட்டது. அப்போது கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் ஒசூர் மாநகராட்சி ஆணையர் புகார் குறித்து நேரில் ஆய்வு செய்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டது. சேலம் மாவட்டத்தின் முக்கிய நீர்வழியான திருமணிமுத்தாற்றில் தனியார் ஆலைகளின் கழிவுநீர் நேரடியாக கலக்கப்படுவதால் ஆற்று நீர் கருநிறமாக மாறியுள்ளது. இதனால் ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பயிர்கள் கருகி விவசாயம் 70% பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். நிலத்தடி நீரும் மாசுபட்டு சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதால் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்தது.
கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பேச்சிப்பாறை, குலசேகரம், திருவற்று மற்றும் திருப்பரப்பு போன்ற பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. பிற மாவட்டங்களில் வெயில் வாட்டி வரும் நிலையில் கன்னியாகுமரியில் கடந்த 2 நாட்களாக மாலையில் பெய்து வருகிறது. இந்த மழையினால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கல்லட்டி மலைப்பாதையில் வெளிமாநில மற்றும் வெளிமாவட்ட வாகனங்கள் செல்ல உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் வருகை குறைந்து தங்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படுவதாக கூறி மசனக்குடி பகுதி மக்கள் வனத்துறை அலுவலகம் மற்றும் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். சுற்றுலா ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு நீங்க ஏற்கனவே பாஸ் கொண்டு வந்துட்டீங்கன்னும் போது அப்ப அந்த குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் இந்த வழியை கலட்டி வெளில போறதுல என்ன பிரச்சனை? ஏன் அவங்க கூடலூர் வெளில தான் போகணும்னு என்ன நிர்பந்தம்? திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஏப்ரல் மாதத்தில் உண்டியல் காணிக்கையாக பக்தர்கள் 3,95,00,000 ரூபாய் செலுத்தியுள்ளனர். அத்துடன் 803 கிராம் தங்கம், 17,765 கிராம் வெள்ளி மற்றும் 944 வெளிநாட்டு கரன்சிகளும் பக்தர்களிடமிருந்து காணிக்கையாக கிடைத்திருப்பதாக திருக்கோயில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள நெம்மக்கோட்டை சித்திவிநாயகர் கோயிலில் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. இந்த ஆண்டுக்கான சித்திரை மாத தேரோட்டத்தையொட்டி நேற்று மாலை 7 மணி அளவில் உற்சவர் விநாயகர் தேரில் எழுந்தருளினார். அதனைத் தொடர்ந்து வானவேடிக்கை முழங்க ஆயிரக்கணக்கானோர் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். புதுச்சேரியிலிருந்து மதுப்பிரியர்கள் எடுத்து வந்த மதுபாட்டில்களை கடலூர் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். தனிநபர் பயன்பாட்டிற்கு 4.5 லிட்டர் மதுபானம் வைத்துக் கொள்ளலாம் என்ற அரசாணை புதுச்சேரி மதுபானத்திற்கு பொருந்தாது என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து கடலூரில் ஆல்பேட்டை சோதனைச் சாவடியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட காவல்துறையினர் புதுச்சேரியிலிருந்து வந்த வாகனங்களில் தீவிர சோதனை நடத்தினர். அப்போது மதுப்பிரியர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட மதுபானத்தை தரையில் கொட்டி அழித்தனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே உள்ள வீதி விடங்கன் வடபத்திரகாளியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 19ஆம் தேதி பூச்சொரிதலுடன் தொடங்கிய விழாவில் காப்பு கட்டி விரதம் இருந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என்ற முழக்கத்துடன் தீக்குடி இறங்கி தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்ற நிலையில் கண்கவர் வான வேடிக்கை மற்றும் தயிர் பழைய படையலுடன் விழா கோலாகலமாக நிறைவேற்றது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளத்தில் அமைந்துள்ள 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலய சித்திரை திருவிழா தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய விழாவின் சிகர நிகழ்ச்சியாக அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் சுவாமியும் அம்பாளும் எழுந்தருளினர். அரோகரா முழக்கத்துடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் 4 ரத வீதிகளிலும் தேரை வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர்.